என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நடந்த உண்மை. பேர் வேணா, ஒரு நபியின் பெயரை கொண்ட ஒரு நல்ல நண்பர், என்னோட ஒரு 2 வயசு கூட இருக்கும். அவர் யங்ஸ்டர், நல்ல ஒரு இளைஞர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவரும் நல்ல தாவா பணியில ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருப்பார். அவர் பேர் பிலால் பாய் அப்படின்னு. அவர் ரொம்ப மார்க்க விஷயங்களை எங்களுக்குமே சின்ன வயசுல நிறைய சொல்லி தருவார். நம்ம சும்மா இங்க ரோட்ல கேரம் போர்டு விளையாண்டு இருந்தா கூட, டேய் வாடா தொழுகைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவார். நல்ல மனுஷன், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அவர் ஒரு செய்தி எனக்கு சொல்றாரு. நான் ஒரு நாள் இந்த நபியுடைய பெயர் கொண்ட இந்த யங்ஸ்டர் இருக்கானே, ஏன்னா இதை நான் முக்கியமா இந்த ஹாஸ்டல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு யூஸ் ஆகும். அப்ப அவனை கூப்பிட்டு எல்லாம் கும்பலா அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, டேய் வாயண்டா தொழுகைக்கு போலாம் அப்படின்னு. லால் பாய் நீங்க போறதுனா போங்க, நாங்க விளையாண்டு இருக்கோம்ல அப்படின்னு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, டேய் கபருக்கு பதில் சொல்லுண்டா அப்படின்னு. எதுக்கு? ஹார்ட்லி அப்ப ஒரு வயசு என்ன இருக்கும்னா ஒரு 21-22 வயசு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு 17-16 அந்த மாதிரி இருக்கும். 10th 11th அப்போ சொல்றாரு, டேய் கபருக்கு பதில் சொல்லுண்டா. டேய் பிலால் பாய், கஃபூர் பைக்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு? கஃபூர் பைக்லாம் நான் பதில். அப்ப அந்த செய்தி அவர் உண்மையிலேயே என்கிட்ட சொல்லி காட்டினார். நான் அப்போ மைசூர்ல இருந்தேன். அப்ப எனக்கு அவர் சொன்னார், அவன் எல்லாரும் முன்னாலையும் கஃபூர் பைக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டான் அலீம். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் போன்னு சிரிச்சிட்டாங்க. அதான் ஒருத்தர் கேள்வி பண்ணி சிரிக்கிறது தானே, அப்படியே ஒருத்தர் கலாய்ச்சி சிரிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷேமாவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே இப்படி ஃபீல் ஆக மாட்டாரு தாவா பண்றவரு, அவ்வளவு சீக்கிரம் டிமாரலைஸ் ஆக மாட்டார். இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க் டு டிமாரலைஸ் ஹிம். ஆனா அவர் அப்படி சொன்ன உடனே நம்ம இதை நிறைய செய்வோம். இன்னல் அப்தல யதகல்லமு பில் கலிமா லா யுல்கிலஹா பாலன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தையை பேசுவ, அதை பத்தி நீ கண்டுக்கவே மாட்ட, ஆனா மறுமையில அது வேற மாதிரி நிக்கும். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு அலீம், நான் அங்க இருந்து வந்துட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுன்னாரு. அது அவர் சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருந்தது. இன்னி ஒரு அதிகபட்சம் ஒரு 15-20 நாள் இருக்கும். 15-20 நாள் இருக்கும். அப்போ எனக்கு தொலைபேசியில் அழைத்து, நான் மைசூர்ல இருக்கும்போது, நான் அப்ப இதுதான் பிசிஓ கால். அப்ப நான் எப்பவுமே ஒரு கால் பண்ண ஒரு மென்டார் மாதிரி எனக்கு. அப்ப ஒரு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன், உனக்கு செய்தி தெரியுமாடா, கொஞ்சம் மது போதையில அந்த பையன் போய் நம்ம ஏரியில ரெக்டாங்கிள் இருந்து குதிச்சான், அப்படியே அந்த சேத்துல சிக்கி மது போதை நிலைமையிலேயே இந்த உயிர் போயிடுச்சு. இப்ப பதில் சொல்லுவியா கஃபூர் பாய்க்கு? இப்போது சொல்லுவாயா அந்த கஃபூர் பாய்க்கு பதிலே? எதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு யாருக்கு எப்போது முடிவு என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக துல்லியமாக ஒரு நொடி, ஈவன் a fraction of second, எல்லாவற்றையும் தெளிவாக அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு எது நம்முடைய கைகளில் இருக்கிறதோ அதுதான் அசல். இன்றைக்கு என்ன நல்ல செயல்களை, நல்ல சொற்களை கேட்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருகிறானோ அதுதான் நிச்சயம். இதை கேட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தரும் பொழுது அதை பயன்படுத்தி நம்மை சீர்தூக்கிக் கொள்ள வேண்டும்.